ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோபோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சி செய்தி வந்து எல்லாருமே வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட வயசு வந்து 46 தான் ஆகுது. அவர் வாழ வேண்டிய வயசில் எப்படி இப்படி வந்து ஆகிட்டாரு அப்படிங்கிற உடல்நிலை சரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து மஞ்சக்காமலை வந்ததுன்னு சொல்லி அப்போ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 100 கிலோவுக்கு மேலே இருந்தவர் 45 கிலோவுக்கு வந்து குறைவாயிட்டார். அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாமே வந்து சாப்பிட்டு ஒரு வழியாக வந்து அவர் வந்து சரியாகி வந்துட்டார். அப்புறம் அவரே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் கெட்ட பழக்கம் வந்து இதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரே வந்து சொன்னார், ஆமாம் கெட்ட பழக்கங்கள் யாருமே வந்து இருக்கிறதாங்க, அதனால தான் உடம்பு பாதிச்சிருச்சு, எல்லாருமே வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து விழிப்புணர்வு சொன்னார். அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்து தன்னுடைய ஒரே மகள் இந்திரஜாவுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி வச்சார். இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தைய வந்து பிறந்தாச்சு. இன்னுமே வந்து என்னோட மனைவி என்னோட இப்போ ஒண்ணுக்காக நான் கண்டிப்பாக வாழ்வேன் இந்த அப்படி சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாகளில் வந்து அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் டிவியில் வந்து நிறைய காமெடி ஷோக்கள் மூலமாக மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் மனைவி வந்து நிறைய ஷோக்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து ஒரு பிரபலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் வந்து நேற்று முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் தான் ஷூட்டிங்கில் தான் நடிச்சிட்டு இருக்காரு. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு என்னாச்சு அப்படின்னு தெரியல மயங்கி வந்து விழுந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை ப்ரெஷர் வந்து அதனால தான் மயங்கி விழுந்துட்டார் தான் நேத்தி வரையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இறந்து போனதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க அவருக்கு மஞ்சக்காமாலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லிவரில் வந்து பிரச்சனை, கிட்னியில் வந்து பிரச்சனை, அதனால தான் அவர் வந்து இப்படி ஆயிட்டாரு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னால் பயங்கர கெட்ட பழக்கங்களில் வந்து அவர் வந்து இதாக இருந்ததுனால தான் வந்து எல்லாமே பாதிச்சிருச்சு. என்னதான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மறுபடியும் வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மனைவிக்கும் பொண்ணுக்கும் எப்படி ஆறுதல் சொல்லவே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் கூட்டமாக மக்கள் பெரிய நடிகர் அத்தனை பேர் வந்திருக்காங்க. பெரிய நடிகைலேருந்து சின்ன நடிகை வந்து விஜய் டிவியில் எல்லா சினிமா பிரபங்களும் அத்தனை பேரும் நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஆறுதல் சொல்லுதுன்னே தெரியல அப்படி சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 46 வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்தா இந்த உலகத்த விட்டு போகிற வயசு கிடையாது. சின்ன வயசு தான். இருந்தாலும் வாழ வேண்டிய வயசுல அவர் தன் வாழ்க்கைய இப்படி கெடுத்துக்கிட்டாரே அப்படி சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய அவர் வந்து கெட்ட பழக்கங்க அடிமையானதால தான் இப்படி வந்து கிட்னி, லிவர்லாம் இதாயிடுச்சு அப்படி சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து சினிமா உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஒரு பெரிய வந்து நடிகராகணும் ஆசை. இப்போ தான் வந்து சினிமாவில் வந்து நடிச்சுட்டு இருக்காரு. இன்னும் நிறைய சினிமாக்கள் நடிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இப்படி போயிட்டாரே அப்படி சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்காங்க. திடீர்னு இந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் அதுக்குள்ள நேத்தி சாயந்தரம் ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மறைஞ்சு போயிட்டார் செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எல்லாருமே திகைச்சு போயிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் அவங்க மனைவி, பொண்ணெல்லாம் வந்து பயங்கர அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. இப்படி அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு சரியாயிடுச்சு. இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த அவங்க மனைவி, பொண்ணுலாம் சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருமே அது சந்தோஷமாக இருந்தாங்க சொல்லலாம். ஒரு வழியாக அவருக்கு வந்து பிரச்சனை அது சரியாயிடுச்சு. ஆனால் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதுவும் அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அது ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஐயோ இப்படி வந்து இப்படி ஆயிட்டாரே சொல்லி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. ஏன் இப்படி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து பார்த்தா ரொம்ப இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே இப்போ ரொம்ப சோக கடலில் மூழ்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு எல்லாருமே இந்த வருத்தத்தில் வந்து இருக்காங்க. எல்லாருமே இந்த வாழ வேண்டிய வயசில் வந்து வாழ்க்கையை என்றைக்குமே வந்து வீணடிச்சுக்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் வந்து சொல்லியிருக்காரு. யாருமே எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகிக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழணும்னு நினச்சா கூட வாழ முடியாது. எல்லாரும் குடும்பம்னு ஆயிடுச்சு. அந்த குடும்பத்துக்காக கண்டிப்பாக வந்து வாழ வழிய பாருங்கள். எதுவும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காங்கிற இப்போ வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து கதறி துடிச்சிட்ருக்காங்க. விஜய் டிவிக்கு ஆதரவு சொல்கிறதுக்கு விஜய் டிவி பிரபங்க எல்லாருமே வந்து ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ சோக கடலில் வந்து மூழ்கி இருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி. வணக்கம்.